அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்கு நம்ம வாஞ்சையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு நம்ம வாஞ்சையா இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எப்பேற்பட்ட காரியத்தில் நம்ம சிக்கியிருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்மளாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சும்மா சாதாரணமான இதில் ஆண்டவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். அவன் நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் மறு உத்தரவு அருளச் செய்வான். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. வார்த்தை நம்பணும், விசுவாசிக்கணும். அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். அதே மாதிரி நம்ம மனப்பாடமா சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம ஆசீர்வதித்து சொல்ல நம்ம பழக வேண்டும். நம்ம பிள்ளைகளை அப்பா நம்ம ஆசீர்வதிக்கணும். சங்கீதம் 144 12 13 14 வருஷங்கள் சொல்லுது, எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கின்ற விருச்சங்கண்டைகளை போல இருப்பார்கள். எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போல் இருப்பார்கள். எங்கள் களஞ்சிகளாம் சகல வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடுகள் ஆயிரமாய் பெருகும். எங்கள் எருதுக்கள் பலத்தைகளாய் இருக்கும். சத்துரு உட்போவதிலும் குடியிடி போவதிலும் இராது. வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. இப்படிப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அதனால இந்த வசனங்களை நம்ம மனப்பாடமா வச்சு நம்மளையே நம்ம ஆசீர்வாதமா பேசிட்டே இருக்கணும். எங்களுடைய நம்மளுக்கு பையன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது எங்கள் குமாரல் இளமையில் ஓங்கி விருச்சங்கன்றை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லணும். நம்முடைய வார்த்தை எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கணும், மொழியே நெகட்டிவா போகக்கூடாது. வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆமா, எப்பவுமே தாழ்மையான வார்த்தை பேசக்கூடாது. உயரமான வார்த்தைகளை பேசும்போது அப்படியே ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின் பிரகாரமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம தேவைகளை சந்திக்கிறார். குறைவைகளை நிறைவேற்கிறார். நம்ம வார்த்தை பேசும்போது எதுவுமே நம்ம கீழ் மட்டத்தில் பேசக்கூடாது. எல்லாம் உயர்வான வார்த்தைகள் தான் பேசிட்டே வர வேண்டும். என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கடம்புத்துவார், என்னுடைய பிள்ளை ஆசீர்வதி, கணவனை ஆசீர்வதிப்பார், களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எந்த குறைவில்லாமல் ஆண்டவர் வைப்பார். போக்கில் பாதுகாத்துக் கொள்வார். என்னை ஆரோக்கியமாக வைப்பார். என்னை சவிக்கியமாக வைப்பார். 4 பேர்த்துக்கு முன்னால் என்னை தலை தூக்கி நடக்கும்படி செய்வார். கடன் இல்லாமல் வாழ வைப்பார். அப்படியெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே நம்ம வாழ்க்கை அமைக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்லுவோம்.
எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் நாம் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். போதும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆம் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அது எங்களுக்கு தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் மாறட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மறுபடியுமாக வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா, ஆமென். கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் அநேக காரியங்களை உங்களிடத்துல இந்த வாக்குத்தத்தை குறித்து நாம் ஷேர் செய்திருந்தோம். உங்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்மோடு தொடர்ச்சியாக பேசுவாராக. பாருங்க, இதற்கு முன்பாக எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வசனத்திற்கு முன்பாக பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்து நிமித்தமாய் ஆண்டவரிடத்துல 3 தரம் ஜெபிக்கிறார். 3 தரம் ஜெபித்த போதும் கர்த்தர் பவுல் அப்போஸ்தலருடைய அந்த ஜெபத்தை என்ன பண்ணல? கேட்கல இல்ல, பலவீனம் மாறல, ஜெபிச்சும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ ஆண்டவர் ரிப்ளை பண்றார் பவுல் அப்போஸ்தலனுக்கு, நீ 3 தரம் ஜெபம் பண்ண, நான் கேட்காம இல்ல, கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே, உனக்கு என்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்துல என்னுடைய பலம் கொஞ்சமா விளங்குமா? பூரணமா விளங்கும். ஃபுல்லா லோட் ஆகும். ஒன்னும் கவலைப்படாத, முழு பலத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இதை குறித்து வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். எதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார்? ஏன் ஜெபத்தை கேட்கல? ஏன் அவன் கேட்டதை கொடுக்காம கிருபையை கொடுக்கிறேன்னு சொன்னார்? இப்போ நம்ம இடத்துல பிள்ளைகள் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை நம்ம செய்யாம நம்ம வேற ஒண்ணு செய்யறோம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா பெருசா வேற ஏதோ நமக்கு செய்யறாருன்னு அர்த்தம். அதான் உண்மை. அல்லேலூயா. நான் சின்னதா கேட்டுட்டேன், ஆனா அவர் என்ன பண்றாரு? பெருசா செய்யறாரு. உங்களுக்கு இன்னும் தெளிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், ஒரு எக்ஸ்கர்ஷன் போறோம்னு வச்சுக்கலாம். குழந்தை கேட்பான் அப்பாட்ட போற வழியில,
அப்பா எனக்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு இந்த சிப்ஸ் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு அந்த இது வாங்கி கொடுங்கன்னு அப்பா சொல்லுவார். பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாரு, நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு தான் இருப்பாரு. ஆனா கேட்கறது கிடைக்காதுன்னு விரக்தி ஆயிடுவான். ஆனா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம், அந்த இடத்துல அந்த எக்ஸ்கர்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. அப்ப அவர் காத்திருக்க வைத்தது, அவர் தாமதம் பண்ணினது எதுக்காக? பின்னாடி பெருசா செய்யறதுக்கு. வரலையோ சொல்லுவோமா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்படிங்கிறது என்னன்னா, பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நாம ஒரு சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது மாறட்டும், இது மாறட்டும், இது நீங்கட்டும், இதுல இருந்து விடுதலை ஆகட்டும்னு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபையவே உனக்கு நான் தரேன். அந்த கிருபை என்னவெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம். அந்த கிருபை என்னவெல்லாம் செய்கிறது? கரெக்டா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நம்மளை என்ன பண்ணுமா? எந்த பிரச்சனையும் அணுகாதபடி நம்மளை என்ன பண்ணும்? சூழ பாளையம் இறங்கி நிற்கும். நான் பலவீனத்துக்காக ஜெபம் பண்ண நீங்கட்டும்னே, ஆனா கிருபையை கொடுத்து என்னை சுத்தி என்ன பண்ணிட்டாரு? சூழ பாளையம் இறங்கிட்டாரு. நான் ஜெபம் பண்ணது எதுக்காக? நான் ஜெபம் செய்தது எதற்காக? ஆண்டவரே இந்த காரியம் மாறட்டும். நான் ஒரு சின்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை அதுக்கு பதில் கொடுக்கல, ஆனா அவருடைய கிருபையை கொடுத்தார். அந்த கிருபை என்ன பண்ணுது? என்னை சூழ்ந்து கொள்ளுது முழுசா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து இருக்கும் பொழுது நம்மளை ஏதாவது நெருங்க முடியுமா? நம்மளை யாராவது நெருங்க முடியுமா? எந்த பிரச்சனையும் நம்மளை என்ன பண்ண முடியாது? நெருங்க முடியாது. இரண்டாவது, கிருபை என்ன செய்கிறதாம்? சறுக்கும் போது தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது உமது கிருபை என்னை தாங்குகிறது. நீங்க கீழே விழுகாதபடி கர்த்தருடைய கிருபை என்ன செய்கிறது? ஆமா, நம்ம நினைப்போம், ஐயோ நான் விழுகிறனே, ஓ என்னுடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியை நான் சந்திக்க வேண்டியது இருக்கிறதே, ஓ முடிந்ததே அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல விழுந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒரு கரம் நம்மை தாங்கி நிற்கிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. வரலையே சொல்லுவோமா? அதான் ஆண்டவருடைய கிருபை. கிருபை நம்மை தாங்குகிறது. மூன்றாவது ஒரு காரியம் என்ன பார்த்தோம்? நம்மை விடுவிக்கும், விடுதலையாக்கும். அல்லேலூயா. கிருபை நீங்க எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அடுத்தது, கிருபை என்ன செய்கிறது? நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது, நமக்கு ஆறுதல் செய்கிறதா இருக்கிறது, நம்மை சமாதானப்படுத்துகிறதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவனை தேற்றிக்கிட்டே இருக்கணும், அப்படித்தானே? உங்களை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. யாராவது ஒத்துக்குவீங்களா? இப்போ வருத்தத்தோட இருக்கிறீங்க, கண்டிப்பா என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? யாராவது நமக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேச மாட்டாங்களா? யாராவது நம்மளை என்ன பண்ண மாட்டாங்களா? 2 வார்த்தை தேற்றி பேச மாட்டாங்களா? இல்ல நம்மளை சமாதானப்படுத்த மாட்டாங்களா? நம்ம யோசிப்போம். ஆனா கிருபை நம்ம என்ன செய்கிறதா? 24 hours ஆற்றி தேற்றி அரவணைத்து சமாதானப்படுத்துகிறது. ஒரு சொல்லுவோமா? எந்த மனிதனும் நம்மை ஆற்ற தேற்ற அரவணைக்க தேவையில்லை. அவருடைய கிருபை நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கும். ஒரு சொல்லுவோமா? இந்த 4 காரியங்களை நம்ம ஃப்ரைடே பிரேயர்ல பார்த்தோம். என்னென்ன காரியம் சொல்லுங்க? கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, கிருபை நம்மை தாங்குகிறது, கிருபை நம்மை விடுதலையாக்குகிறது, கிருபை நம்மை சொல்லுங்க தேற்றுகிறது. ஒரு சொல்லுவோம். அநேக காரியங்கள் உண்டு. 4 முக்கியமான காரியங்களை நாம் தியானித்து விட்டோம். தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. எவ்வளவு அழகாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அசைவில்லாத ராஜ்யம்னா என்ன? அசைவில்லாத ராஜ்யம் எபிரேயர் 12:28. அசைவில்லாத ராஜ்யம் பரலோகம். அங்கதானே நம்ம போக போறோம். நம்ம இந்த பூமியிலேயே இருக்க போறோம் கடைசி வரைக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த பூமியிலேயே நிரந்தரமா இருக்க போறேன்? ஆனா நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் இந்த பூமியில நிரந்தரமா இருக்கிற மாதிரி தான். எப்படி? ஒரு வேலை, ஒரு பணம், ஒரு படிப்பு, இல்ல ஒரு உறவு, இல்ல ஒரு வீடு கட்டினாலோ, இல்ல ஒரு வண்டி வாங்கினாலோ
என்னமோ நம்ம பர்மனண்டா இங்கேயே குடியிருக்கிற மாதிரி தான் பண்றோம். அப்படிதான். ஒரு நகை எடுத்தால் என்ன சொல்றோம்? ரொம்ப நாள் வருமா? ஒரு பொருள் எடுத்தா ரொம்ப நாள் நீடிக்குமா? ஒரு வீடு கட்டினா ரொம்ப நாள் தாங்குமாப்பா? எல்லாமே ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்ம மட்டும் சீக்கிரம் போயிடுவோம். நம்ம வாங்கினது எல்லாமே இருக்கும், நம்ம நமக்காக செய்த எல்லாமே இந்த பூமியில் இருக்கும். ஆனா நம்ம மட்டும் என்ன பண்ணிடுவோம்? சீக்கிரம் போயிடுவோம். புதிய பாட்டுல ஒரு எஜமான் தனக்கு தேவையான, தன்னுடைய வாழ்நாளுக்கு தேவையான சகலத்தையும் சவதரித்து விட்டு இரவு படுக்கைக்கு வரும் பொழுது தன் ஆத்துமாவை பார்த்து சொன்னானாம், என் ஆத்துமாவே, உனக்கு எல்லாவற்றையும் நான் சவதரிச்சுட்டேன். வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சுட்டேன். இளைப்பாரு ஆத்துமாவே, நீ சந்தோஷமா இளைப்பாரு அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் பேசினாராம், இன்று இரவு உன் ஜீவன் உன்னை விட்டு போகுமானால் நீ என்ன செய்வாய்? நீ சவதரித்து வைத்த இந்த அத்தனை பொருள்களும் எங்க போகும்? அல்லேலூயா. அதுக்குன்னு யாரும் சேர்த்து வைக்காதீங்க, வேலைக்கு போகாதீங்க, பணம் சம்பாதிக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஒரு காரியத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியும் உலகம், உலகத்தில் உள்ள காரியங்களும் குடிகளும் நிரந்தரம் அல்ல. வரலையோ சொல்லுவோம். இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே நமக்கு என்ன அல்ல. எத்தனை பேர் நிரந்தரங்கிறீங்க? நிரந்தரம் நிரந்தரம் நினைக்கிறனாலதான் மேலும் மேலும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? பிரச்சனையிலும் உபத்திரவத்திலையும் கவலையிலையும் போய் போய் மாட்டிக்கிறோம். எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் ஒண்ணுதான், அசையாதது ஒண்ணுதான், அழிவில்லாதது ஒண்ணுதான். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் எபிரேயருக்கு எழுதும் பொழுது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி சேரணுமாமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு எப்படி ஆராதனை செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை, தேவனுக்கு பிரியமாய். ஃபர்ஸ்ட் பயம் இருக்கணும் நமக்கு, இரண்டாவது பக்தி இருக்கணும், மூணாவது கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். நம்ம மனுஷரை பிரியப்படுத்த ஆராதனை செய்வதற்கு நாம் இந்த பூமிக்கு வரவில்லை. மனுஷனுக்கு எது பிரியமோ அதை பார்த்துதான் நீங்க நம்ம செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு எது பிரியம்? தேவனுக்கு பிரியம்னு செய்யறோம். ஆனா மனுஷன் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அப்படித்தானே? ஒண்ணும் இல்ல, அநேக காரியங்கள் நம்ம செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில எல்லாமே செய்யறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, வண்டி வாங்குறோம். ஆண்டவருக்கு பிரியமானு பார்த்து வாங்கினாலுமே மத்தவங்க என்ன சொல்லுவாங்க இதை குறிச்சு யோசிப்போமா? நான் தனக்கு பிடிச்ச படிப்பே, ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒரு படிப்பை ஒரு பையன் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம், மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? யோசிப்பாங்களா? மத்தவங்களுக்கு பிடிக்குமா? என்னதான் நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டாலும் ஒருவேளை மத்தவங்க என்ன சொல்லுவாங்க யோசிக்கிறோம்ல. மத்தவங்களுக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்படுறோம். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் நம்ம மத்தவங்களுக்கு பிரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா முதலாவது தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. இதெல்லாம் கரெக்ட், பயம் கரெக்ட், பக்தி கரெக்ட், தேவனுக்கு பிரியம் கரெக்ட். ஆனா இதெல்லாம் மூணையும் வச்சுக்கிட்டு டைரக்டா ஆண்டவர்ட்ட போக முடியாது. எனக்கு பயம், பக்தி, தேவனுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை எல்லாமே எங்கிட்ட இருக்கு. ஆனா டைரக்டா நான் என்ன பண்ண முடியாது? போயிட முடியாது. எதை வச்சுதான் போக முடியும்? இது எல்லாமே எங்கிட்ட இருந்தாலும் இன்னொன்னு எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கணும். என்னது? கிருபை. நாலாவது, அந்த கிருபையில தான் நான் போய் சேர முடியும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கிருபை இல்லாம நான் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய சமூகத்துல சேர முடியாது. ஒருவேளை சொல்லுகிறேன், பக்தி, பயம், தேவனுக்கு பிரியமா நான் வாழல, ஒருவேளை கிருபை இருந்தா நான் என்ன பண்ணிடலாம்? கிருபை இருந்தா நான் என்ன செய்து விடலாம்? போய்விடலாம். ஆனா எல்லா கேஸ்லயும் இது என்ன ஆகாது? ஒத்து வராது. ஒரு சில இடங்களில அது தேவனுக்கு சித்தமாயிருக்கும் பொழுது தேவனுடைய மன விருப்பத்தின்படி கிருபை வேலை செய்யும். அல்லேலூயா. பயம் இருக்குது, பக்தியும் இருக்கணும், தேவனுக்கு பிரியமாவும் இருக்கணும், அதோடு கூட கிருபையும் இருந்தால்தான் என்ன பண்ண முடியுமாமா? அவருடைய சன்னதிக்கு முன்பாக நம்ம செல்ல முடியும். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றாரு தெரியுங்களா? ஏன் கிருபை இருக்கணும், கிருபை இருக்கணும், கிருபை இருக்கணும்னு சொல்றாருன்னா, அடுத்த வசனத்துல தெளிவா சொல்றாரு பவுல்.
29வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. அப்ப என்ன அர்த்தம்? பட்சிக்கிற அக்னின்னு என்னது? நியாயம் தீர்த்து விடுவார். டக்குன்னு நியாயம் தீர்த்து விடுவார். நம்ம அவர்கிட்ட பயத்தோட பக்தியோட நம்ம போனாலும் அவர் பட்சிக்கிற அக்னி. அக்னி பக்கத்துல போனா என்ன ஆகும்? சுட்டரிச்சிரும். அக்னி பக்கத்துல போனா என்ன ஆயிடும்? சுட்டரிச்சிரும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்காரே. அப்ப நான் இருந்தாலும் அவர் பக்கத்துல போகணுமே, அவரை நான் நெருங்கணுமே. பயம், பக்தி, தேவனுக்கு பிரியமான காரியத்தோடு கூட நான் ஒரு பக்கத்துல நெருங்கணும்னா எனக்கு தேவை கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை இருக்கும் பொழுதுதான் அந்த பட்சிக்கிற அக்னியாகிய என் தேவன் என்னவா மாறுவார்? சாந்தமா மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இது தேவை, கிருபை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் பவுலிடத்துல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அல்லேலூயா. பவுல் ஒரு சிறிய காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ணாரு, ஆனா கர்த்தர் மொத்தமா ரிசல்ட் கொடுத்துட்டாரு. இந்த பலவீனம் இல்ல, இன்னும் எத்தனை ஆயிரம் பலவீனங்கள் உனக்கு வந்தாலும் என் கிருபை உன்னை தாங்கும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில இன்னும் எத்தனை ஆயிரம் மோசமான சூழ்நிலையை நீ மேற்கொள்ள இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில இன்னும் எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை சந்தர்ப்பங்கள், இன்னும் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் உன்னால ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்போ? என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும் பொழுது. அல்லேலூயா. என் கிருபை உன்னிடத்தில் இருக்கும் பொழுது இன்னும் எத்தனை உபத்திரவமானாலும் உன்னால தாங்க முடியும். என் கிருபை உனக்கு இருக்கும் பொழுது இன்னும் எத்தனை கஷ்டங்களா இருந்தாலும் சகித்துக் கொள்ள உன்னால் முடியும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் பவுலுடைய 3 முறை ஜெபித்த போதிலும் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம கிருபையை கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு தெரியும் நமக்கு நிரந்தர தீர்வு தரும்படியாய் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கர்த்தர் நிரந்தர தீர்வை தருவார். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த மாதம் கர்த்தர் நிரந்தரமான எல்லா காரியத்திற்கும் நிரந்தர தீர்வை தருவார். அல்லேலூயா. 10 காரியம் இருக்கும், நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, கர்த்தருடைய கிருபையை கொடுத்து 10க்கும் பதில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் அவருடைய கிருபை உங்களுடைய மொத்த கேள்விகளுக்கும் போதுமானதா இருக்கும். அவருடைய கிருபை உங்களுடைய மொத்த தேவைகளுக்கும் போதுமானதா இருக்கும். அவருடைய கிருபை உங்கள் மொத்த வாழ்க்கைக்கும் போதுமானதா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை நம்ம என்ன பண்ணணும்? கிருபையை பிடிச்சுக்கணும். ஆண்டவருடைய கிருபையை நம்ம என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ள வேண்டும். வேதத்துல, சங்கீதத்துல தாவீது அதிகமாய் கிருபையை குறித்து பேசுவார். அவருடைய கிருபையை பற்றி கொண்ட மனிதன். அதனாலதான் சொல்றேன், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் என்னைக்கோ போக வேண்டிய எத்தனை யுத்தங்களை தாவீது மேற்கொண்டார் தெரியுமா? அதுல ஏதாவது ஒரு யுத்தத்துல ஒரு சின்னதா ஒரு அம்பு வந்து விழாவுல சொருவி இருந்தாலும் என்ன இருக்கும்? யோசித்து பாருங்க. எத்தனை யுத்தங்களை தாவீது மேற்கொண்டார், எத்தனை ஆயிரம் வில்லம்புகள் அவரை நோக்கி வந்திருக்கும், எத்தனை ஆயிரம் ஈட்டிகள் அவரை நோக்கி வந்திருக்கும், எத்தனை ஆயிரம் வாழ்வீச்சுகள் அவரை நோக்கி வந்திருக்கும், எத்தனை ஆயிரம் ஆயுதங்கள் தாவீதை நோக்கி வந்திருக்கும். உண்மையா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? எத்தனை யுத்தங்களை வாழ்நாள் முழுவதும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை என்ன பண்ணாரு? ஆட்சி செய்தார். 33 வருஷம் இஸ்ரவேல், 7 வருடம் யூதா தேசத்தை. அப்ப அந்த 40 வருஷம் யுத்தமே யுத்தம் தான். தாவீதுடைய வாழ்க்கை முழுசு என்னதான்? யுத்தம் தான். அதுல எத்தனை ஆயுதங்கள் தாவீதை எதிர்நோக்கி வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த அத்தனை கிட்டத்தட்ட எனக்கு என்னுடைய ஒரு இதுல சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச லட்சக்கணக்கில் வந்திருக்கும். அப்படிதான், ஆயிரக்கணக்கிலேயே போட்டுக்கங்களேன். ஆயிரக்கணக்கில் ஒரு 20,000 வில் அம்பு தாவீதை நோக்கி வந்திருக்கும் அந்த 40 ஆண்டு சர்வீஸ்ல, யுத்தத்துல. ஆனா ஒண்ணும் கூட என்ன பண்ணல? தாவீதை என்ன பண்ணல? அணுகல. அதான் சொல்றாரு, பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலோ அது என்னை தாவீது உணர்ந்துதாங்க எழுதுறாரு. ஒவ்வொன்றையும் சாதாரணமா எழுதல, தன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உணர்ந்தவன் எழுதுறான். என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாங்க, என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாங்க, ஆனா எதுவும் என்னை அணுகவில்லை. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா, ஒருவேளை நான் நிர்மூலம் ஆகாமல் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கேன் என்று சொன்னால் அவருடைய கிருபை. எத்தனை ஆயிரம் அம்புகள் என்னை நோக்கி வந்தது, எத்தனை ஆயிரம்
ஈட்டிகள் என்னை நோக்கி வந்தது, எத்தனை ஆயிரக்கணக்கான வாள்கள் என்னை நோக்கி வந்தது, எத்தனை லட்சக்கணக்கான எதிரிகள் என்னை நோக்கி வந்தார்கள், ஒன்றும் என்னை அணுகல. காரணம், அவருடைய கிருபை எனக்கு போதுமானதா இருந்தது. எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. ஒரு ஆயுதம் அல்ல, இன்னும் எத்தனை ஆயிரம் ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒன்றும் வாய்க்காதே போகும். காரணம், அவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் முழுவதும் எத்தனை ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, உங்களை மேற்கொள்ள எழும்பினாலும், உங்களை முடித்துக்கட்ட எழும்பினாலும், அவருடைய கிருபை இருக்கிற வரைக்கும் உங்க நாளை நிலைச்சு நிற்க முடியும். அல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிற வரைக்கும் நம்மனால நிலைத்து நிற்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் ஒரு காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ணாரு. பவுலுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கிருபையை கொடுத்து பவுலை பாதுகாத்தாரு கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்க மொத்த வாழ்க்கைக்கும் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உணர்ந்தவர் தான் தாவீது. அதனாலதான் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கிருபை இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு இல்ல, நேத்து இல்ல, என்னைக்கு நம்ம கூட தான் இருக்கும். அதனாலதான் சொல்லுகிறார் பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது, அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஒரு சொல்லுவோமா? எதை பிடிச்சு வாழு? கிருபையை பிடிச்சு வாழு. நம்முடைய தாளந்துகளை பிடிச்சு வாழுன்னு சொல்றாரா? உன்னுடைய பொருளாதாரம், அந்த பணம் இருக்கு பாரு, அதை பிடிச்சு வாழு. நல்ல படிப்பு வச்சிருக்க, அதை பிடித்து வாழு. நல்ல வேலையில் இருக்க, அந்த வேலையை பிடிச்சிட்டு வாழு. நல்ல குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை பிடிச்சுக்கோ. அந்த குடும்பம் உன்னை உயர்த்துனாரா? சொல்லல. கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எதை பற்றி கொள்ள வேண்டும்? எதை பற்றி கொள்ள வேண்டும்? ஆமா, நமக்கு 1000 அனுகூலமான காரியங்கள் இருந்தாலும் நாம வாழணும்னா கிருபையைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் கர்த்தருக்குள் நிலையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நிலையான பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அதனாலதான் அழகா சொல்றாரு, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நீங்க அவரை ஆராதனை செய்யணும்னாலுமே அந்த கிருபை இல்லாம செய்ய முடியாது. நீங்க அவருக்கு பயபக்தியா இருக்கணும்னாலே கிருபை இல்லாம இருக்க முடியாது. நீங்க பரலோக ராஜ்யம் போனோம், பயம் பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு ஆராதனை செய்யணும்னாலுமே அந்த கிருபையை பிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அதுக்கு நமக்கு தேவை என்னது? கிருபை. எல்லாவற்றிலும் நம்ம எதை பற்றி கொள்ள வேண்டும்? எல்லாவற்றிலும் நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும்? ஆமா, நல்ல படிப்பு வேணுமா? கிருபையை பற்றி கொள்ளுங்க. நல்ல வேலை வேணுமா? கிருபையை பற்றுங்க. நல்ல குடும்பம் வேணுமா? கிருபையை பற்றுங்க. நல்ல வாழ்க்கை அமையணுமா? கிருபையை பற்றி கொள்ளுங்க. உங்க சூழ்நிலை, உங்க வாழ்க்கையில என்ன தேவையானாலும் நீங்க எதை பற்றி தான் வாழணும்? கிருபையை பற்றி கொள்ள கடவும். கிருபை உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி சகல ஆசீர்வாதங்களுக்குள்ள உங்களை வழிநடத்தது. கிருபை போதுமானதாக இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிருபை இருந்துச்சுன்னா உங்க பலவீனம் எதுவா இருந்தாலும் ஏசப்பாவுடைய பலம் பூரணமா வந்து சேரும். அல்லேலூயா. கிருபை இருந்துச்சுன்னா 100% கேரண்டி. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? கிருபை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை 100% கேரண்டி. எத்தனை பலவீனம் வந்தாலும் கிருபை இருந்துச்சுன்னா 100% கேரண்டி. இந்த பலவீனத்துல அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் என்பது. அல்லேலூயா. கிருபை தான் நமக்கு 100க்கு 100% உண்மையான கேரண்டியை தருது. அந்த கிருபை உங்ககிட்ட இருக்கா? அந்த கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில அந்த கிருபையை நீங்கள் பற்றிக் கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கட்டும். எத்தனை 1000 பேர் எழுப்பினாலும் சரி, எத்தனை 1000 ஆயுதங்கள் எழுப்பினாலும் சரி, எத்தனை 1000 ஜனங்கள் எழுப்பினாலும் சரி, ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு தேவை அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அருமையான ஒரு பாடல். ஜெபிக்க கிருபை தாங்க, துதிக்க கிருபை தாங்க. எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய கிருபை தான் வேணும். அல்லேலூயா. எங்கிட்ட எல்லாமே இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய கிருபை இல்லாம எதுவுமே வாய்க்காது. அல்லேலூயா. எங்கிட்ட எல்லாம் இருக்கலாம், ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா எதுவுமே நடைமுறைக்கு வராது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த கிருபையை கர்த்தர் யாருக்கு தருகிறார்? எல்லாத்துக்கும் கிருபை தராரு. இன்னும் ஸ்பெஷலா யாருக்கு தராரு அப்படின்னா
யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. நல்லா கவனிக்கணும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் எப்படிப்பட்ட கிருபை அளிக்கிறார்? அதிகமான கிருபையை நமக்கு அளிக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 5%, 100% கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதிகமான கிருபை யாருக்கு? உங்களுக்கு அதிகமா கிருபை வேணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கையில நிறைய கிருபை வேணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எந்த அளவிற்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் நமக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் உண்மைங்கிறீங்க? ஒருவேளை பெருமை உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா இந்த வேளையில நான் சொல்லுகிறேன், அந்த பெருமையை தூக்கி வீசுங்க. ஆண்டவருடைய கிருபையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாய் இருக்கணும். நேபுகாத்நேசார் பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ராஜா சொன்னார், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமையில் மிதந்தார். அந்த வேளையில தாழ்த்தப்பட்டான். ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்தான். உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தாழ்த்தப்பட்டது. மறுபடியும் அவன் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் புரிந்து கொண்டான். பல காலங்கள் என்ன ஆகிட்டாங்க, அந்த ராஜ்யத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க நேபுகாத்நேசாரை. என்னைக்கு அவன் பெருமைப்பட்டானோ, பெருமை நம்மை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலக்கிறோம். பெருமை நம்மளை என்ன பண்ணிரும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு நம்மளைய தூக்கிறோம். ஆனா தாழ்மை என்ன தெரியுமா பண்ணும்? அதிகமான கிருபையை மேல மேல கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நிறைய கிருபை வேணுமா வாழ்க்கையில? ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய கிருபை வேணுமா? தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு. இன்றைக்கு இந்த வேளையில நம்மை நாமே தேவ சமூகத்துல தாழ்த்தணும். வாழ்க்கையில ஆண்டவருக்கு மேல எதுவுமே இல்லை, எல்லாருடைய கிருபை தான். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எல்லாம் அவருடைய கிருபை தான். அவர் கிருபை இல்லாம ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம வாழ்க்கையில கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அதிகமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாமே முழுவதும் தாழ்த்துவோம். கர்த்தர் அதிக கிருபையை கொடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மை குறைவில்லாமல் கிருபையில நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் குறைவில்லாமல் அதிகமாய் கிருபையில கர்த்தர் கொண்டு போக போறார். நீங்க இதை பாப்பீங்க. இந்த மாசம் ஜெப மாதம் தானே? நீங்க செபிங்க. நீங்க செபிக்க 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 உங்களை தாழ்த்தி செபிங்க. உங்களை தாழ்த்தி செபிக்க 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 இந்த மாதத்துக்குள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவருடைய கிருபையை அதிகமாய் விளங்க செய்து உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய கிருபை உங்களை எந்நாளும் தாங்கி உங்களை வழிநடத்தும். கிருபையை பற்றி கடவோம். தாழ்மையோடு கிருபையை இன்னும் அதிகரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். அப்பா இயேசுவே, நீ நல்லவர் 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 நல்லவர். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா,
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, நம்மை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, நம்மை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாத. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர் அப்பா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் 2 கொரிந்தியர் 12:9 பிரகாரம் கேட்டபடி சத்தியத்தின் பிரகாரம் இந்த கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு தாழ்மையாய் எங்கள் வாழ்க்கையில் நடந்து இன்னும் அந்த கிருபையை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த மாதம் எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க. கேட்ட சத்தியத்தின்படி 30, 60, 100 பலம் தர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, சகல ஆசீர்வாதங்களுக்குள்ள நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.